மரணிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரஹ்மான், அல்லாஹ்வினுடைய அர்ஷ் நடுங்குகிறது, அல்லாஹ்வினுடைய அர்ஷ் நடுங்குகிறது. திர்மிதியிலே வருகின்ற ரிவாயத், அல்லாஹ்வினுடைய அர்ஷ் நடுங்குகிறது. ரஹ்மான் லிமௌதி சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு முஆத் பூமியிலே மரணிக்கிறார், அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குகிறது, அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லவிம் ஃபலத அஹதுன் மின் லக்தத்தில் கபர் லம் ஃபலத மின்ஹா சஅத் இப்னு முஆத். எல்லா மக்களையும் கபருக்குள்ளே கொண்டு வைத்தால் அந்த கபர் அப்படியே நெருக்கும், அப்படியே அந்த விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேருகின்ற அளவுக்கு நெருக்கும். ஆனால் இந்த உலகத்திலே ஒரே ஒரு மனிதர் தப்பிப்பாராக இருந்தால் அது சஅத் இப்னு முஆதாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த சஅத் இப்னு முஆதையும் நெருக்கும் என்று சொன்னார்கள். சஅத் இப்னு முஆத் மரணிக்கிறார், சஅத் இப்னு முஆத் மரணிக்கிறார், அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குகிறது. முப்பத்தி 7 வயது, 30 வயசுல இஸ்லாத்துக்கு வந்தாங்க, 37வது வயசுல மரணிக்கிறார்கள். 7 வருடம் இஸ்லாத்திலே வாழ்ந்தார்கள். ஆனால் மரணிக்கின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய அர்ஷே நடுங்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களோடு இருந்தார்கள். சஹாபாக்களோடு இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய தூதரத்திலே ஒரு பட்டு துணி கொண்டு வரப்பட்டது. அந்த பட்டு துணியை சஹாபாக்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. சஹாபாக்களுக்கு எல்லாம் ஆச்சரியமாக இருந்தது, எவ்வளவு அழகானது, இது எனக்கு கிடைச்சால் நல்லா இருக்குமே என்று சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அத்தஅஜபூன மின் ஹாதா, இதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? லமின்தீலு சஅதின் ஃபில் ஜன்னah அஃதல் மின் ஹாதா, அல்லாஹ் சுவர்க்கத்திலே சஅத் இப்னு முஆதுக்கு கொடுக்கின்ற ஒரு கைக்குட்டை இதை போன்று பன்மடங்கு சிறந்தது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் அந்த சஹாபாக்கள் உலகத்தினுடைய சிந்தனை வருகின்ற பொழுது, உலகத்தினுடைய இன்பங்களை பார்த்து ரசிக்கின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய தூதர் அப்படியே மறுமைக்காக திசை திருப்புவார்கள் அந்த சஹாபாக்களை. அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கின்றார்கள். அவர்களுடைய ஜனாசாவிற்கு எத்தனை மலக்குமார்கள் வருகிறார்கள் ஜனாசாவிற்கு. சஅத் இப்னு முஆதை அடக்கம் செய்ய மலக்குமார்கள், வானவர்கள் வருகிறார்கள், பாவமே அறியாத வானவர்கள் வருகிறார்கள். அன்பான சகோதரர்களே, ஹம்தலா